உக்ரைனில் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்வது தொடர்பான உடன்படிக்கையில் கைச்சாத்திட வருமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு உக்ரைன் அதிபருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமுற்ற டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறுமாறு உக்ரைன் அதிபரை கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் அங்கிருந்து இடைநடுவில் வெளியேறிச் சென்றார். அவர் வெளியேறியதைத் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி பற்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த டொனால்ட் டிரம்ப், அவர் சமாதானத்தை விரும்பும் ஒரு மனிதராக நடந்து கொள்ளவில்லை, முறையாக இருக்க தெரியவில்லை, பேச தெரியவில்லை, அமெரிக்காவையும் அமெரிக்காவின் அந்தஸ்தையும் மதிக்க தவறிவிட்டார். இனிமேல் அவராக திரும்பி வந்த போதிலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உக்ரைனுக்கான அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்திவிட்டோம் என்றார். இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினை ஓவலில் உள்ள வெள்ளை மாளிகையில் நேரில் சந்தித்த உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தம் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடுவதற்கு உங்கள் நாட்டில் வீரர்கள் இல்லை என கூறியுள்ளார். இதன் காரணமாக கோபமடைந்த ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வீரர்கள் இருக்கின்றார்களா என்பதனை தங்கள் நாட்டுக்கு வந்து பார்க்குமாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இடையில் குறுக்கிட்டு பேசிய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் அவ்விடத்தில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஜெலன்ஸ்கியை நோக்கி கோபமாக பேசிய டிரம்ப், நீங்கள் எங்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும், அத்துடன் நீங்கள் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது நாங்கள் இதிலிருந்து வெளியேறிவிடுவோம். அது மாத்திரமின்றி உங்களிடம் போதுமான துருப்புக்கள் இல்லை. நீங்கள் போர் நிறுத்தத்தை விரும்புகின்றீர்களா இல்லையா என்பதை எங்களிடம் கூற முடியாது. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அவமரியாதை ஏற்படுத்துகின்றீர்கள். எனக்கு தெரியும் உங்களால் போரில் வெற்றி பெற முடியாது என்று. எனவே நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும். ஆனால் இது போன்று ஒப்பந்தம் செய்வது மிகவும் கடினமானது. எங்கள் ஆயுதங்கள் இல்லை என்றால் இந்த போர் எப்போதோ முடிந்திருக்கும். நீங்கள் தனியாக செயற்பட்டதில்லை. ஆனால் நீங்கள் எங்களின் முட்டாள் மூலம் எங்களிடம் 350 மில்லியனை பெற்றுள்ளீர்கள். அத்துடன் எங்கள் ஆயுத தளபாடங்கள் இல்லை என்றால் இந்த போர் 2 வாரங்களில் முடிந்திருக்கும் என கடுமையாக உரையாற்றியுள்ளார்.